ஹலோ ஹைஸ், திஸ் இஸ் பிரசாந்த். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து MySQL சீரிஸ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரே வீடியோவில் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களாலையும் பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தியரி பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி வந்துட்டு query ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ SQL லேர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்கில் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ பேசிக் சிஸ்டம் நாலேஜ் இருந்தாலே போதும். ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். தென் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நானே என் ஒய்ஃப் சேர்ந்து தான் பார்த்தா எடுக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம SQL மட்டும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ இந்த சீரிஸ் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூனிக்ஸ், டெக்ஸ்டிங் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What is SQL? SQL stands for Structured Query Language. SQL lets you access. Accessனா insert, update, delete இந்த மாதிரி accessனா நமக்கு SQL கொடுக்கும். And manipulate databases. Manipulateனா control databases. இது accessம் and controlம் நமக்கு SQL வந்து கொடுக்கும். SQLல 3 சர்வர் இருக்கு. Oracle, MySQL, MS SQL. இதில் நம்ம MySQL சர்வர் தான் பார்க்க போகிறோம். Next வந்து MySQL. MySQL is the most popular open source relational SQL database management system. MySQL is one of the best RDBMS being used for developing various web-based software applications. RDBMS அப்படின்னா Relational Database Management System. டேபிள் இருக்க ஒரு ரோவுமே டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோ ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் ரோவில் இன்னொரு யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட், வாட் இஸ் டேட்டா? டேட்டா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டேபிளில் அப்டேட் பண்ணுறது தான் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் டேபிள்? டேபிளுக்கு இன்னொரு பேர் வந்து என்டைட்டி. Data stored in a pre-organized manner or format is called table. Next, database. A database is a collection of information that is organized so that it can easily be accessed, managed and updated. அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாபேஸ் மூலமாக நம்ம ஈஸியாக எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன்ஸை மேனேஜ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். A database management system is system software for creating and managing databases. அப்படின்னா ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட், Relational Database Management System. The data in RDBMS is stored in database objects called tables. அப்படின்னா RDBMSல இருக்க டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம், அதான் டேபிள்ஸ். நெக்ஸ்ட், a table is a collection of related data entries and it consists of columns and rows. அப்படின்னா எப்பவுமே ஒரு டேபிளில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ரிலேட்டடாக இருக்கும். அப்படின்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தான் நம்ம RDBMS அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டேட்டா டைப்ஸ் இன் MySQL. ஸ்ட்ரிங், நியூமரிக், டேட் அண்ட் டைம். ஸ்ட்ரிங்னா டெக்ஸ்ட் ஆர் வேர்ட்ஸை தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். நியூமரிக்னா நம்பர்ஸில் வரதெல்லாம் நியூமரிக். டேட் அண்ட் டைம் வேணும்னா இந்த டேட் அண்ட் டைம் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் டெக்ஸ்ட், பிளாக், கேர் அண்ட் வார்கேர், ஈனம். டெக்ஸ்டோட டைப்ஸ் தான் வந்து டைனி டெக்ஸ்ட், டெக்ஸ்ட், மீடியம் டெக்ஸ்ட் அண்ட் லாங் டெக்ஸ்ட். நம்ம மோஸ்ட்டாக வந்து கேர் அண்ட் வார்கேர் தான் யூஸ் பண்ணுவோம். இதோட சைஸ்லாம் நான் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நியூமரிக் டேட்டா டைப்ஸ் இன்ட், ஃப்ளோட், டபுள், டெசிமல். இன்ட்டோட டைப்ஸ் தான் டைனி இன்ட், இன்ட், ஸ்மால் இன்ட், மீடியம் இன்ட் அண்ட் பிக் இன்ட்.
Next, date and time data types. Date, time, timestamp and year. இதுதான் டேட்டா டைப்போட சைஸ் அண்ட் ஃபார்மேட். இதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸில் நம்ம இந்த டேட்டா டைப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தியரி பார்ட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறதுலாம் பார்க்கலாம். இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி MySQL டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்டு நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். போர்ட் 3306. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.